பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் அதனை விட வெட்கக்கேடானது என்றார் பெஞ்சமின் பிராங்க்லின். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்திஜி. ஒரு நாட்டிற்கு செலவில்லாமல் பாதுகாப்பை தருவது கல்வி என்றார் எட்மண்ட் பர்க். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்திகளால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அவ்வளவு சிறந்தது கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை எல்லோரும் ஏன் படி படி என்று எதற்காக கூறுகிறார்கள்? எதற்காக படிக்க வேண்டும்? அறிவு வளர வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். அந்த படிப்பின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால் தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் மாவீரன் பகத்சிங். தூக்கு கயிறை முத்தம் விடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தார். தூங்குகின்ற இடம் கூட நூலகத்திற்கு அருகில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர். பேருந்தில் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய வழக்கமாய் கொண்டிருந்தார் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்றுதான் பிறக்கின்ற மாணவனையும் பிறந்த வீட்டையும் நாட்டையும் உயர்த்தக்கூடியது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு குழந்தையாக பிறந்தாலும் தன்னுடைய தாய் தந்திடம் இருந்து கல்வியை பணத்தை போல சொத்தாக பெற முடியாது. தானாக விரும்பி படித்தால் மட்டுமே அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பார வைக்க முடியும் என படித்து படித்து சொன்ன மகா மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.